பர்ஃபெக்ட்டா பிரியாணி செய்ய போறாங்கல. இன்னைக்கு புதுசா ஃபர்ஸ்ட் டைமா இட்லி அரிசில ட்ரை பண்ணலாம். என்னடா பண்ற? நிறைய vlogல பாத்திருப்பீங்க. ரொம்ப ஃபேன் பேஸ் நிறைய vlog இல்ல vlog. அடடடடட நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எங்களோட பிளான்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட். இப்போ வந்து நாங்க பிரியாணி செய்யல. இல்ல இன்னும் அதுவும் டிசிஷன் எடுக்கல, வெயிட் பண்ணுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏய் ஹலோ டூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷா வீட்டில் இருக்கோம். இப்போ பாருங்க, என்ன ப்ரோ பிளான் இன்னைக்கு? மட்டன் பிரியாணி. ஓகே, மட்டன் பிரியாணி பண்ணோம். அதை நம்ம வந்து ஒரு சேனல் பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பாருங்க, எங்களுக்கு மட்டன் பிரியாணி தான். இங்கே பாருங்க. யாருது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஹாய். எடிட்ல போய் நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. ஓகே டேஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இதுக்கு என்ன, யார் ப்ரோ மெயின் செஃப் இருக்கு? நாகுவா? தேங்க்யூ. சரி, ஓகே. நாகு தான் வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டாக பிரியாணி செய்ய போகிறாங்கள. இன்னைக்கு புதுசா ஃபர்ஸ்ட் டைமா இட்லி அரிசில ட்ரை பண்ணலாம். ஷாக் ஆகுறாங்க. நல்லா இதில் என்ன ஹைலைட்னா, யாருக்குமே எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணோம். இதில் மெயின் ஹைலைட் என்னன்னா, நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்து, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே. நாகும் செஞ்ச பிரியாணி சாப்பிட முடியாது. எல்லாம் எடிட் பண்ணிட மாட்டேங்க. ஓகே டேஸ், வாங்க இந்த ஃபன் vlog பார்ப்போம். ஸோ நான் நாக ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறியா? ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? சொல்கிறேன். நீங்கள் பண்ணி இது கழுவணுமா? இது பிஸ்மில்லா மட்டன் சென்டர்லேருந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வாங்கின ஆடு. சரிங்களா? ரொம்ப எலசா பார்த்து எலும்பு இல்லாமல் வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லாஸ்ட்டு 23 வருஷமே செஞ்சுட்டு இருக்கேன் பிரியாணி. எப்படி பிறந்த உடனே பயணம் ஆரம்பிச்சிட்டேன். வயசு 46. பிரியாணி பொறுத்த வரைக்கும் எலசா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கோம். நல்லா வரும் நம்புகிறோம். பார்க்கலாம். ஓகே, மட்டன் கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ஆட்டுக்கறி கழுவிட்டு இருக்காங்க. கழுவி வச்சு 3 வாட்டி கழுவியாச்சு. மட்டனை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்கீங்க. யார், எந்த அக்கா? அக்காவை பார்க்குறீங்களா? இல்லை பிரியாணி தான் பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் வச்சு அரைக்கணும். பாருங்க, எல்லா ஸ்பைசஸும் இங்கே ரெடியாக இருக்கு. இது நான் சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு கிரிக்கெட் அடி கை வலிக்குது. நேற்று ஃபுல்லாக சேர் கல்ச்சர் தான் இருந்தேன். அதனால் என்னோட அசிஸ்டன்ட் அவங்க பேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதிகம். ஓகேவா? நீலாம்பரி காலத்துலேருந்து பிரியாணி செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ராஜமாதா மாதிரி நல்லா செய்வாங்க. இன்னைக்கு என்னோட அசிஸ்டன்ட் இவங்க எல்லாமே கேக்குறீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நான் எடுபடி புறான். நார்மலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ce பண்ணிட்டேன். அவங்க பேர் அரவிந்த். டிவிகேவோட கடைநிலை தொண்டர்கள் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நானு, செகண்ட் இவரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் இந்த மாதிரி தான். ஸோ எங்களை கட்சியில் சேர்த்து விட்டாங்கன்னா அது ஜபன். இது என்ன புதுகுண்டா இருக்கு? இது ஃபர்ஸ்ட் vlog இன்ட்ரோ듀ce பண்ணிடுறேன். உங்க பேர் தனுஷா. தனுஷா வந்து அரவிந்தோட இப்போ பார்த்துட்டீங்க ஒருத்தர், அவரோட வந்து ஒரே ஒரு சரிங்களா? நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரியாணி செய்ய போறோம். இன்னொருத்தர் வெளியில இருக்காரு. இதுல வந்து என்னன்னா எல்லாரும் ஒரு பிரியாணி எக்ஸ்பர்ட். இது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணி எப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்ன? இப்ப நான் இட்லி அரிசில செய்யலாம்னு சொல்லுவேன். ஐயோ சாமி. இன்னொருத்தர் வந்து வேற என்ன பிசிபிள் ப்ரோ வரகரிசில பண்றாரு. வரகரிசில பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். பிரியாணி நம்ம செய்யறோமா இல்ல நம்மள பிரியாணி செய்யலாம் ஒருத்தர் வீட்டு. நிறைய vlogல பார்த்திருப்பீங்க.
ரொம்ப ஃபேன் பேஸ் நிறைய பிளாக் இல்ல பிளாக் அடே நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாரு. ஆனா இது எடிட்டிங்ல போயிடும். ஆல்ரெடி மலேசியா சீரிஸ்ல வச்சு செஞ்சிருக்காங்க. ஏதாவது வணக்கம் ஏதாவது சொல்லிட்டு போங்க. சாய் சக்தி வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இன்னைக்கு தேதி வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. சனிக்கிழமை மறந்துட்டீங்களா? சனிக்கிழமை சாட்டர்டேனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஹைலி சீக்ரெட். இன்னைக்கு சனிக்கிழமை. பட் நாங்கள் வீக் டேஸில் எல்லாருமே மாஸ்க் பங்க் பண்ணி இது பண்ணலை. வாய்ஸ் ஓவரே வேணாம், நானே கொடுக்குறேன். ஒருத்தன் படுத்துட்டு இருக்க உட்காந்துருக்க தினசு வச்சே சொல்லிடுவான் ரத்தம் பத்த பையனா இல்லைன்ட்டு. இவனை பார்த்தா சாதா நாள் மாதிரி தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் தூங்கலாம். இவர் பேர் தான் முன்னா. முன்னா ஐயோ கடிச்சிக்கிட்டு வச்சாரு பார்த்தீங்களா? மூக்கிலே ஒரு சவுண்ட் குத்தான். நல்லா தூங்கினா இல்ல அந்த இது இருக்குல ஒரு 5 days மட்டும். ப்ரோ மேரினேஷன்ல என்னெல்லாம் ப்ரோ போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மட்டனு, அதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகா, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் கர்டு, அப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எத்தனை விசில் வைக்கணும்? டிபெண்ட்ஸ் ஆன் மட்டனில். ஸோ நம்மது வந்து ஐ திங்க் 10 to 12 விசில்ஸ் நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே வீடியோவில் சொன்னது, நான் சொல்லல. டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஆமா ஆக்சுவலி இவர் நாயினா எப்படி பயப்படுவாருன்றது இன்னொரு வீடியோ நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து முன்னா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுவும் அவன் தூங்குறப்போ பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கோம். வெளியே ஓடி போனது அதையும் இதையும் நான் வாட்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன ட்ராவல் நானே சொல்லுவேன். இந்த வடிவேல் நாய் வச்சுன்னு போகல எடுத்து கொடுத்த புலிக்கு சார். இந்த அது பேர் இந்த தாய்லாண்ட்லலாம் வந்து சிங்கத்தை தடவி விடுறதுக்கு, தூங்குற சிங்கத்தை தடவி விடுறதுக்கு ஒரு ஷோ போடுவாங்க. எங்களோட பிளான்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட். இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்யல. இல்லை இன்னும் அதுவும் டிசிஷன் எடுக்கல. வெயிட் பண்ணுங்க. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. திரும்பவுமா? இப்போ வந்து புலாவ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காங்க. என்ன பார்ப்போம். எத்தனை பேர் பிரியாணி? பட்டு சிக்கனா பிரியாணி சிக்கன் சிக்கனா? சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏய் சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. சரி, இப்போ என்ன செய்கிறோம்? பிரியாணி தானா? நோ புலாவ்? உங்களுக்கே தெரியும் பிரியாணின்றது எவ்வளோ பெரிய எமோஷன் சொல்லிட்டு. லென்த்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு எமோஷன் எனக்கு தெரியும், புரியுது. கேமரா பின்னாடி ஆல்ரெடி டெஃபினட்டாக சொல்கிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நான் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே. சரி, இப்போ யார் செய்கிறா? சிந்து கறி செய்கிறாங்க. வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். சிந்துஸ் கிச்சனா? இன்னைக்கு நம்ம சிந்துஸ் கிச்சன் எல்லாமே டபுள் டபுளாக போட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல நிறையப்பா ரைஸ் பண்ணுவேன். இது டேய் எப்படி பாப்பா ப்ரொஃபஷனல் மாதிரியே பண்ணுற? ஏலக்காய், லவங்கம், வெடிக்கும். கட் பண்ணி போடு. அவ்வளோதான் பிரியாணி இலையாச்சு. இங்கே வந்து முட்டை வேகுது. பிரியாணி இலை தானே அங்கே இருக்கு. இப்போ வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு. இதோ பாருங்க. ஸோ அவரோட லன்ச் ஒருத்தன் பயப்படுறான். டேய் என்னடா யாரும் கண்டுக்காதனால அப்படியே போயிட்டாங்க உள்ள. சிந்துஸ் கிச்சன் சேனல்ல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா மற்ற பிளாக் மாதிரி இல்லை, சரிங்களா? இங்க சமையல் மாஸ்டர் சிந்து, அவன் பேரே வந்து ட்ரிபிள்எஸ். சமையல் மாஸ்டர் சிந்து தான் அவங்க கூப்பிடுவாங்க. சமையல் மாஸ்டர் சிந்து. எஸ்எம்எஸ்ஸா?
ஆக்சுவலி பிரியாணியோட மேஜர் சீக்ரெட்டே என்னன்னா நம்ம அந்த வெங்காயம் வதக்குற ஸ்டைல் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து நல்லா வதக்குறோமோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம 3 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்காக வந்து 5 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஸோ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வரும் எதிர்பார்க்கலாம். சிந்துஸ் கிச்சனோட சேனல்ல என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. எப்படி செய்யலாம், அது எப்படி செய்யலாம், இது எதுக்காக செய்யலாம், அது எதுக்காக செய்யறது, என்ன டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க, நிறைய டிப்ஸ் வரும். ஓகேவா? பார்க்கலாம். சிந்துஸ் கிச்சன். சிந்து சொல்லுங்க. இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணணும். சே அது ஆன் பண்ணா சமைக்கிறது. சில பேர் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி சமைக்க ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற போட்டுருணும். சில பேர் சமைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தா ஊற போட்டு கடல் காசி. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ முன்னாக்கு முட்டைன்னோட ஓடி வந்துட்டா. முட்டை டேய் முன்னா என்ன பார்க்குற? முட்டை வேணுமா உனக்கு? முட்டை ஸோ இது வந்து என்னோட டிப்ஸு. ஸோ முட்டை வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து பீல் பண்ணுறது, நமக்கு நிறைய நேரம் உடச்சிட்டு முட்டைலாம் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். தென் பாயில்டு எக் உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அதை ஷேக் பண்ணிங்கன்னா என்ன இது உங்களுக்கு அந்த இதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு பீல் பண்ண இதில் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஹாட்டாக போட்டேன். ஆமாம் ஈஸியாக வருது. எவ்வளோ வேகம் பாரு. ஒரு சீக்கிரம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான், குக்கர் திறக்க போகிற டைம் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். மட்டன் வெந்துருச்சா பார்க்கறதுக்கு ஒரு வாய் மட்டன் சாப்பிடணுமா? ஒரு மட்டன் பார்த்து இங்கே பாரு, இங்கே பாரு. விருந்தாளி வந்து எக்கு சாப்பிடலையா பாய்? கோவப்படுவான் வேற. நோ சொன்னா முன்னா கொடுக்காதீங்க. நோ எப்படி நம்பர் சாப்பிடக்கூடாது. நோ. எதுக்கு சாப்பிட்ற நீ? போ. சிக்கன் சாப்பிட போலாமா? வாக்கிங் போலாமா? பேக் போலாமா? எப்படி கேட்குறான் பார். அவ்வளோதான், வேக வச்ச மட்டனை இப்போ போட போகிறோம். இந்த பிரியாணி ஃப்ளாப் ஆகும். பிரியாணிக்கு வந்து ப்ரோ வீட்லயே செஞ்ச தயிர். காரமெல்லாம் இல்லை. காரமெல்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஃபுல்லா வெறும் போட்டது வந்து மிளகாத்தூள் கிடையாது. போட்டது இப்ப தயிர் போட்டு காஷ்மீரி மிளகா. இப்ப தயிர் போட்டனால இன்னும் காரம் கம்மியா இருக்கும். எல்லாம் கீழே போட்டு ஐயோ. நான் இல்லை, இதுதான். என்ன ப்ரோ தம்முலாம் அடிக்கிறியா ப்ரோ? மட்டன்ல மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டுருக்கீங்களா? போட்டுட்டோம். அது ஒரு தம் போடுவோம். இதை வச்சு நான் ஓகே அங்கிள் எவ்வளோ நேரமா தம் செய்ய சொல்லலாம். இது மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து மட்டன் சூப் ஆக்கிட்டோம். இந்த பாருங்க எப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. கரெக்டான காரம், கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சி. எந்த கிளாஸ் திடம் சுவை மாலை திடம் சுவை மாலை எல்லாமே அது ஃபர்ஸ்ட் ஊத்த. ஆகு ப்ரோ எப்படி நீங்கள் சொன்ன பசங்க கலக்கிறவங்க 15 வருஷமா என்கிட்ட வேலை செய்யறாங்க. 15 வருஷமா நல்லா இருக்கு. உண்மையா சொல்றேன், சூப் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு வாய் குடிச்சு பாருங்க. சூப்பா உண்மையா சொல்றேன், குடிச்சு பாருங்க. லைட்டா போயிடும். உண்மையாவே நல்லா இருக்கு. லென்ட்டில் இருக்கிற ஜமனுக்கு எனக்கும் சேர்த்து நீயே குடி ப்ரோ. மட்டன் கலரே பயங்கரமா இந்த சியர்ஸ் வந்து யாருக்கு தெரியுமா? ஷர்மிளா. கிளாஸ் ஊத்தணும். ஷர்மிளா. ஏய் இது நான் வந்து
ஓ ஷர்மிளாக்கா அந்த யூடியூப் சேனலில். ஓகே நாங்கள் வந்து மீன்வழியில் வெஜ்ஜு சாப்பிட்றதுனால நான் எங்கே ப்ரோ போகிறோம், இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குதான், அங்கே போயிட்டு தால் ரைஸ் வாங்க போகிறோம். என்ன கடை அது பேர்? எம்சிசியா? எம்சிசி தானே? ஆமாம் ப்ரோ, எம்சிசி. சரி போயிட்டு தால் ரைஸ் வாங்கிட்டு வரோம். அதோட டியூட்ஸ் ஆக்சுவலி நாகு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தான், ஆனால் இது காடு மாதிரி இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி. ஒசூரில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் எம்சிசினா என்னன்ட்டு. இதில் என்னால் சொல்ல முடியல, பட் தால் ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாளாக நானும் மாப்பிள்ளைக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் அவர் சாப்பிட்டு எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஹைப்புக்காகவே நம்ம வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. இந்த இடமே சீரியஸாக சூப்பராக இருக்குது, ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. உள்ளே போயிட்டு தால் ரைஸ் வாங்கிட்டு வரலாம். இதோ பாருங்களேன், மெனுவை எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிசியில் சாம்பார் ரைஸ், ஐயோ சாம்பார் ரைஸா, தால் ரைஸ், எஸ்எஸ்எல்சியோ தால் ரைஸ் தான். தால் ரைஸும் பன்னீர் சில்லியும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சைடிஷ்காக ரெட் டிஷ் பிரியாணி. ரெட் டிஷ் பிரியாணி எப்பா வெளியே இவ்வளோ குவிச்சு வச்சுருக்கான் ப்ரோ. 65. சரி வாங்க போகலாம். இதான் இப்போ நான்வெஜ் சைடிஷ் வாங்க போகிறோம். இந்த பாருங்க இங்கேயே அடிக்க வச்சுருக்காங்க பயங்கரமாக. தனுஷா எப்படி இருக்கு தால் ரைஸ்? இதோ பாருங்க தால் ரைஸ். வா வா என்ன உதிரி உதிரியா இருக்கு? தண்ணி இருக்குன்னு இல்லை, தண்ணி இல்லை, கிளறு. கொஞ்சமாக குழஞ்சிருச்சு லைட்டாக. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. சூடு ஆறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அடியிலேருந்து எடு. அப்புறம் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சிட்டாங்களா? நம்ம போயிட்டு வர கேப்புக்குள்ள. போடா அவன் தூங்குற மூட்ல இருக்கான். இப்போ அவன் உள்ள அனுப்பணும், ஸ்பெஷல் ட்ரீட் எடுங்க போயிட்டான். பட்டு உள்ள போ, உள்ள போ. இல்ல உள்ள அவன் தூங்குற மூட் போயிட்டான். தூக்கம் வருதாடா ப்ரோ? பிரியாணி மாஸ்டர் ஆகிட்டீங்களா திடீர்னு? எல்லா புகழும் எங்க சுனிதாக்காவா? அவன் தான் அந்த யூடியூப் போனேன். ஐயோ அவங்க பேர் என்னது மறந்துச்சு. அவங்க அந்த லிங்க் தெரியுமா, கீழே கமெண்ட்ல இருக்கும், செக் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இங்கே பாருங்க ரெட்டிஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் சிக்கன் 65 மட்டன் பிரியாணி ஃப்ரம் தனுஷாஸ் கிச்சன். ஆமாம் இவன் வேற வெறித்தனமாக பார்த்துன்னு இருக்கான். சாரி காய். சரி 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 கொலைக்காத. லைட் வேணா போட்டுக்கோ. எப்படி இருக்கு? சோ நம்ம சாய் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிருக்காங்க பிரியாணியை. அரவிந்த் ப்ரோ வந்து இல்ல இது எல்லாமே ஈக்குவல் எஃபர்ட்ஸ். எல்லாரும் மட்டன் பிரியாணி, நான் மட்டும். பன்னீர் உனக்கு பிடிக்கும்ல? டியூட்ஸ் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ற இடத்துல வெஜிடேரியன் ஒருத்தர் இருக்கானா, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்
ஃபேமஸ் எம்சிசியோட தால் ரைஸ் ப்ளஸ் வந்து சில்லி பன்னீர், கொஞ்சம் சாலட், 2 முட்டை. நான் வெஜிடேரியன். ஓகே, தால் ரைஸ் சீரியஸாகவே செம்ம வருது. கேஷ்யூ நட்லாம் போட்டுருக்காங்க. பருப்பு போட்டிருக்காங்க. சில்லி பன்னீர். கேஸ் சமைச்சா எப்படி ஓகேவா? எவ்வளோ சூப்பராக இருக்கான். அல்டிமேட்டாக இருந்தது. நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். எல்லாருமே நானும் சாப்பிட்டு ஒருத்தன் மட்டும் வெஜ்ஜு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்தது ப்ரோ ஓவரால் ஃபீஸ்ட்? அருமையாக இருந்தது ப்ரோ. நானும் நேற்றுலேருந்து இந்த ஒரு டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதுதான் உண்மை. ஏய் பாரு சிட்னா உட்கார். ஏய் செகண்ட் கொடுங்க ப்ரோ, செகண்ட். இல்லை ப்ரோ, ரொம்ப நேரம் பாவம். டேய் குட் பாய்டா நீனு. ஒரு ஸ்பெஷல் ட்ரீட். இப்போ வந்து ஃபைனலாக நாகராஜ் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ செய்ய போகிறவர். இவரு செஞ்சுட்டு ஃபைனலாக நாகு ப்ரோவோட ஸ்பெஷல் மொஜிட்டோ குடிச்சு டே எண்ட் பண்ண போகிறோம். ஓகே டேஸ், இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்ச எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. நான் வந்து ஸ்மெல்லிலே சாப்பிட்டேன் நல்லா. நீ முன்னா பாய் சொல்லு. இதுக்கு மேலே நடந்திருக்கிறது. ஓகே டேஸ், இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.